ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல என்னதான் ஆட்சி பெற்றிருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பூம் இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வைர வியாபாரம் பெரிய ஏற்றம் இருக்கும். வெள்ளி வியாபாரம் பெரிய ஏற்றத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாள்களில் சில விஷயங்கள், அதாவது புதுசாக முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை அந்த மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொஞ்சம் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய தடங்கள் சந்திராஷ்டமத்தினால் அது நிச்சயமாக விலகி போகும். சரி, இந்த மாதம் நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்க. அதுவும் பரிக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இதுவரையிலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஏற்றமான காலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.